இந்த வீடியோ ஒருவேளை நீங்க ஒரு ஏக்கத்தோட, ஒரு மனசுல பல கேள்வியோட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். தேவன் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரா? அப்படின்னு ஒரு கேள்வியோட கூட நீங்க இருக்கலாம். சர்ச்ல நீங்க பார்க்கும்போது சிலர் வல்லமையாக பயன்படுறத பார்க்கலாம். சிலர் பேசும் பொழுதே அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருதயத்துக்கு ஒரு மருந்தாக காணப்படும். சிலர் வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள மாரி ஒரு ரெவலேஷன் இருக்காது. நல்ல அழகா நம்மளுக்கு வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன நெனைப்போம்? அவங்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் குடுத்திருக்கிறாரு போல, ஆவிக்குரிய வரம் குடுத்திருக்கிறாரு போல, எனக்குள்ள இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6, 7ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் கொடுக்கிறார். 7வது வசனத்துல அவனவனுக்கென்று பிரயோஜனத்திற்காக அது என்ன பண்ணனா அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லாருக்குள்ளுமே, அப்போ இந்த வேர்டு யூஸ் பாருங்க, எல்லாருக்குள்ளும் அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்குள்ள இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ளாகவும் இந்த கிஃப்டை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இந்த கிஃப்ட் இருந்திருக்கு. பட் ஆனா நீங்க கண்டுபிடிக்காத நபராக இருக்கலாம். இந்த 3 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வைத்திருக்கிறார். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த 3 பாயிண்ட்டையுமே நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற கிஃப்டை நீங்க வரும் காலங்களில் பிரயோஜனப்படுத்தும். பலருக்கு ஆசீர்வாதமும் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஃபர்ஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டிசைர் உங்களுக்குள்ளாக ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். தேவனுக்கான ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளாக காணப்படும். அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விரும்புங்கள், அதாவது டிசைர் உங்களுக்குள்ளாக அந்த ஆர்வம் அதிகமா இருக்கும். ஆண்டவர் எனக்குள்ள அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். சில நினைப்போம், கிஃப்ட் வேணும் ஆசைப்படுறது தப்பா? வேதாகமும் அப்படி சொல்லல. என்ன சொல்லுது அப்படின்னா, விரும்புங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க சொல்லப்படுது. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம். உங்களுக்கு எப்போதுமே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிட்டு இருக்கா? வேதத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கா? இல்ல மக்களை இந்த ஒரு மாதிரி டவுனா இருக்காங்களா, அவங்களை எப்படியாவது என்கரேஜ் பண்ணி அவங்கள தூக்கி விடணும், இவனுக்குள்ள நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்குப்பா, இவன் கொஞ்சம் டவுனா இருக்கான், இவனை எப்படியாவது நம்ம மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் தூக்கி விட்டானா அவன் லைஃப் நல்லாயிரும், அவனால அவன் குடும்பமே நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்திருக்கா? அல்லது தேவனுடைய சத்தத்தை நான் அதிகமா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம், தேவனு கூட நான் இன்னும் இன்டிமேசியா ரொம்ப ஐக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்திருக்கா? இந்த மாதிரியான விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஒரு வரத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விருப்பங்கள் எல்லாமே உலகத்திலிருந்து வரக்கூடியது கிடையாது, மாம்சத்திலிருந்து வரக்கூடியதும் கிடையாது. ஆண்டவர் இந்த மாதிரி விருப்பம் வருதுனாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறார், ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய போறாருங்கிறதுக்கான முதல் ஒரு படிதான் இந்த ஒரு விருப்பம், இந்த ஒரு டிசைர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்க உள்ளத்துல வைத்திருக்கிறோம் அந்த பரிசுத்தமான அந்த டிசைரை, ஹோலி டிசைர், அந்த விருப்பத்தை என்ன பண்ணணும், அலட்சியம் செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள இந்த மாதிரி தாகங்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன், மற்றவர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு அடையாளம் உங்களுக்குள்ளாக காணப்படும். மற்ற விசுவாசிகள் இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிறத அவங்க நோட் பண்ணி சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாகி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த ஒரு வெகுமதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா ஒரு வேயை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்போ ஒருவரிடம் உண்மையா கிஃப்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் தினமும் மத்தவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கிஃப்ட் தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். சுத்தி இருக்கிறவங்க அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சில நேரத்துல யாராவது உங்களிடத்துல நீங்க ஜெபிச்சா எனக்கு ரொம்ப ஆறுதல் கிடைக்குது, நீங்க வேதத்தை சொல்லி கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருவேளை நீங்க சண்டே ஸ்கூல் எடுக்கிற நபரா இருக்கலாம், அந்த பிள்ளைங்க கூட சொல்லலாம், அக்கா நீங்க வந்தாதான் ஸ்பெஷலா இருக்கு, நீங்க சொல்லி கொடுத்தாதான் எங்களுக்கு புரியுது அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது நீங்க பேசும்போது கூட சில பேரோட விசுவாசம் ரொம்ப அதிகரிக்கும். சிஸ்டர் உங்ககிட்ட பேசினாலே எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, ஒரு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் சாதாரணமா நீங்க எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய வரத்தோட அடையாளம் தான் இதெல்லாமே. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா செயல்பாட்டுல அது காணப்படும். ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். மிகவும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு அடையாளம் தான் இந்த அடையாளம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் என்ன பண்ணும்னா செயல்பட ஆரம்பிக்கும், ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. தேவன் கொடுத்த கிஃப்ட் ஒரு நாளும் பயன்படுத்தாம அது அப்படியே அமுங்கி கிடக்க
இருக்கக்கூடியது கிடையாது. அது என்ன ஆகும்னா செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க ஜெபிக்கும்போது மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. நீங்க சொல்ற வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றுது. சில பேர்லாம் நான் இப்படி தவறான முடிவு எடுக்கணும்னு நெனச்சேன். நான் ஒரு சூசைட் பண்ணணும்னு நெனப்புல இருக்கேன். ஆனா, இந்த வார்த்தை கேட்கும்பொழுது என்னோட இருதயத்துல உடைக்கப்படுது. நான் இது செய்றது தப்புன்னு எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. அது உங்க மூலமா ஆண்டவர் எனக்கு கிரியை செய்தாருன்னு நெறைய சாட்சிகள் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்க மூலமா ஆண்டவர் செய்வார். இல்ல, நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு சும்மா கேஷுவலா ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவி அவங்கள எங்கேயோ கொண்டு நிறுத்தியிருக்கலாம். ஏதோ கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த பிள்ளைங்க இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, "உங்களால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்." இந்த மாரி வார்த்தைகள் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இது வெறும் டேலண்ட் மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மாரி செயல்பாடுகள்லாம் காணப்படும். நம்மளோட அறிவாலயோ, நம்மளுடைய சொந்த ஒரு முயற்சியாலயோ இது எந்த காரியத்தலாம் செய்ய முடியாதுங்க. மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சு, அவங்களுக்கு ஆறுதலா இருந்து, அதெல்லாம் நம்ம சுயத்துல நடக்காத ஒரு விஷயம். ஆண்டவரோட கிஃப்ட் இருந்தா மட்டும் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ இது எதுவுமே சாதாரண நினைக்காதீங்க. இந்த மாரி சாட்சிகள் எல்லாமே கேட்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளாக ஆண்டவர் நிச்சயமாக ஒரு கிஃப்ட் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு டிசைர் உங்களுக்குள்ளாக ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் உங்கள ரொம்ப தூண்டிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். செகண்ட் பார்த்தோம் ரெகக்னிஷன். மத்தவங்க உங்கள கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க நீங்க செய்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. 3வது ஆண்டவர் செயல்படுத்த ஆரம்பிப்பார். விடுதலை நெறைய விஷயங்கள்ல நீங்க அத ஒரு மிராக்கிள்ஸா நீங்க உங்க கண்ணாலே நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்கள கொடுத்து செயல்படுத்துறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த 3 சைன்ஸ்ல நீங்க இந்த சைன்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த 3மே எனக்குள்ளாக இருக்கு சிஸ்டர் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ இந்த 3மே எனக்குள்ள இருக்கு. அப்ப இப்போ எனக்குள்ள என்ன ஆவிக்குரிய வரம் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே நம்ம ஸ்பெஷலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறோம். அந்த வீடியோவ நீங்க போய் பாருங்க. அதுல ஈச் அண்ட் எவ்ரி வரத்த பத்தி டீட்டெயிலா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அத பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன வரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுலயும் நீங்க கன்ஃபார்ம் பண்ண ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இப்படி ஏதாவது எனக்குள்ள இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து நான் இப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற சாட்சிகள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.